ஓடோடி வந்து என்னுடைய பாதத்தை பணிந்தபடியினால் இந்த கடல் சூழ்ந்த உலகத்திலே உன்னுடைய முடியாகப்பட்டது ஓங்கி ஓங்கி வளரும்படியாக இந்த தாத்தாவுடைய ஆசீர்வாதம் மிகவும் கண்ணியமான சந்தோஷமடைந்தேன் தாத்தா. அப்படி இருந்தாலும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தா செய்யவருக்கு என்னைக்குமே அழிவு கிடையாது என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் உன்னிடத்திலே ஒரு வார்த்தை தாத்தா. அது வந்து பண்ணாங்க தவளை இது சரியா வந்தா பரவாயில்ல. இன்று நாளிலே தாத்தா வர வேண்டும் என்று சொல்லி மந்திரி விடுத்து அனுப்பியிருக்கிறாயே. என்னடா காரணம்? என்ன காரணம்?
தாத்தா சொல்லடா பேரப்பிள்ளையாகி துரியோதனா சொல்லடா பேரபிள்ளையான துரியரசான்னு கேட்கிறேன் தாத்தா. ஆமா நான் எதை சொல்ல போகிறேன், நான் எதை சொல்லாம இருக்க போகிறேன் சொல்லு தாத்தா. துரியோதனா சொல்ல மனமல்ல இன்று நாளிலே தாத்தா இருக்கிற போது உன்னுடைய தாத்தா 886 வயது படித்த பீஷ்மா உன்னுடைய பிதாமகன் இருக்கும் போது சொல்லவே மன வரவில்லைன்னு சொல்லி கலங்கி தவிக்கிறாயே, என்னடா காரணம்? தாத்தா தாத்தா நான் இருக்கிறேன், எதுக்காக கலங்கி இருக்கிறான் ஏண்டா? சொல்லலான்னு கேட்கிறேன் அம்மா. தாத்தா. இல்லடா. எங்க பங்காளியால் யாரு தாத்தா? என்னுடைய பேரத்துல யுவராஜா. பாண்டவருக்கு எனக்கு தாத்தா. ஆமா. நேற்று தினம் ஆமா நான் யார் இடத்துல சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன். 18 நாள் சண்டை, ஆமா 19 நாள் யார் உசுரோட இருந்தாலும் தெரிய அவரே நாட்டை யாருக்கும் என்று சொல்லி நான் கை தாமல் போட்டு கொண்டு வரேன் தாத்தா. அதனால அதனால டேய், எத்தனை சொல்லி பார்த்து தாத்தா பேசிக்காதுல நடக்கிறது நடந்துனே இருக்குது. நடக்குது தினத்துல கைத்தாம வாங்கியிருக்கேன். அதனால இப்ப என்ன உனக்கு என் சந்தேகம்? நாளில பார்த்த உடனே தாத்தா ஆமா அணிவகுக்கு வேணும் தாத்தா. யாரோடு யார் மோதுவது மோதுவது என்று. எத்தனை உங்களுக்கு எத்தனை அக்ரோணி சேனை. ஆண்டவருக்கு எத்தனை அக்ரோணி சேனை சேனை என்று சொல்லி அணிவகுக்கு வேணும் தாத்தா. அந்த அணிவகுப்பு பண்ணா ஆமா. எப்படி இருக்கு தெரியுமா எப்படா தாத்தா? இருக்கிறது? பேரப்பிள்ளையாகிய சுயோதனா ஆமா இந்த உலகம் மொத்தமா போகிறாங்க தாத்தா. ஆமா அப்பேற்பட்ட தர்மம் வந்து ஆமா சண்டை செய்யலாம் தாத்தா. அவங்ககிட்ட சண்டைக்கு போறது யாரு இருக்கிறது, யாரு சண்டை பிடிக்கிறது தாத்தா? துரியோதனா தாத்தா தாத்தா அந்த பொறுமையுள்ள தர்மன் ரதமேறி வந்தாலே நல்லவன் கொல்லவன் நல்லவன் கொல்லவன் ஆமா. மற்ற தேசத்தை ஆண்டு வரக்கூடிய யாரு இருக்கிறது? ஜல்லின் இருக்கிறான் தாத்தா. நம்ம கொண்ட பீமனை கொண்டு வருவான். துரியோதனா மத கொண்ட பீமனை ஜெத கொண்டு சண்டைக்கு வாவா என்று சொல்லி ஆமா சண்டைக்கு வருவானா
தாத்தா ஏய் அவனை வெல்வதற்கு கொல்வதற்கு ஆள் யாரு ஆலியன் சொல்லியடா அந்த மதகுண்ட பீமன் கதை கொண்டு வந்தாலும் அல்லவும் கொல்லவும் நீயே இருக்கிற என்னுடைய திரேகம் என்ன திரேகம் தாத்தா வெங்கல திரேகம் அந்த பீமனுடைய திரேகம் என்ன திரேகம் வஜ்ர திரேகம் வஜ்ர திரேகம் சரிக்கு சரியா முடித்தவர்கள் மலையோட மலைதான் போகும் மலையில வயிறு மலைக்கு தெரியாது அந்த பீமச்சனை கொல்வதற்கு நீ இருக்கிறடா பயப்படாதடா நான் இருக்கிறேன்னு சொல்றேன் தாத்தா அந்த வலையை அதை கொல்லவன் யார் இருக்கிறார்கள் தாத்தா வளையாத வில்ல வளர்த்து அந்த வஞ்சியது என்ற சொல்லக்கூடிய பாஞ்சன முடமுடித்தேன் வருவனே தாத்தா வீரமாய் வந்தாலும் கொல்லவும் வரக்கூடிய கண்ணன் இருக்கிறான் என்று சொல்லிய தாத்தா இந்த வீரர்லாம் வந்து வந்தவனா அனைத்து பேரும் மடிப்பதற்கு அழிவு சொல்லிய தாத்தா முடியல தாத்தா அடி வாங்கணும் கௌரவர்களுக்கு ஆமா 11 கோடி சேனை துரியோதனாதிகள் உன்னுடைய சேனை எவ்வளவு 11 கோடி சேனை அந்த பாண்டவருடைய எத்தனை அக்ரோணி சேனை 7 அக்ரோணி சேனை 7 அக்ரோணி சேனை ஆமா மொத்தம் 18 அக்ரோணி சேனை அவங்களுக்கு பாண்டவருக்கு 7 அக்ரோணி சேனை ஆமா எனக்கு 11 அக்ரோணி சேனை சொல்லிட்டாங்க ஏண்டா நாளை தாரா இந்த எங்களுடைய வசத்துல இவங்களா இருக்கிறான்னு சொல்லிங்கறீ அந்த பாண்டவர் பக்கம் யாரும் அரி எப்படி வீர சாலிங்கறாங்க தாத்தா அவங்களுடைய வீரம் எப்படி இருக்கு தாத்தா ஏய் துரியோதனா தாத்தா பாண்டவருடைய பிள்ளைகள் போலை கிடையாது போக போக தெரிஞ்சுக்கலாம் போக போக தெரிஞ்சுக்கும் ஆமா ஆமா பாண்டவருடைய பிள்ளைகள் ஆமா ஒருவருக்கொருவர் மோசம் கிடையாது ஒருவருக்கொருவர் வெற்றியானவர்கள் தான் அவருடைய சூழ்ச்சியால் தான் கொல்ல முடியும் கொல்ல முடியாது அதுக்கு ஒரு ஆளுக்கிறான் ஆமா அந்த விராட ராஜகுமாரம் வந்தா யாரு நீ இருக்கிற சரி இருக்கட்டும் தாத்தா இருந்தாலும் நாளையில அணிவகுத்து ஆமா ஆயுத பூஜை போடணும் துரியோதனா போர் தொடுக்க ஏற்பட்டது உண்டானால் எந்த ஒரு தொழில் செய்தாலும் ஆயுதத்துக்கு பூஜை போடணும் ஆயுதத்துக்கு பூஜை போடணும்னா முகூர்த்தம் கட்டணும் ஆமா நல்ல நாள் பார்க்கணும் அப்படி பார்க்கிற போது இந்த பாண்டவர்களை ஜெயிக்க வேண்டுமானால் தந்திரத்தை கையாளணும் எப்படி சொன்னா எப்படி ஐவராஜ்யங்கள் இளவனாவில் வரக்கூடிய எல்லாருக்கும் சின்னமா சிறந்த சகாதேவன் இருக்கிறான் சகாதேவனிடத்தில் சென்று தந்திரமாக சாத்திரம் கட்டி வந்தால் உன்னுடைய கையில 1000 எடுத்து சண்டை செய்யலாம் சென்று பாண்டவர் இடத்துல நான் போய் முகத்தை கட்டி கொடுறா சகாதேவான்னு போறோம் ஆனா இருக்கிறது அங்க பேரு ஐவராஜாக்கள் முத ஊடியது இருக்கு யாரு இருக்கும் பெரியவன் தர்மபுத்திரன் கடைசி யாரு
சகாதேவன் இருப்பான். சகாதேவன் இருப்பான். ஆனா தர்மம் பக்கம் போய் நான் தப்பு தவறி எழுப்பிட்டா என்னைக்குமே இந்த பக்கத்துல வந்தா வடக்கு பக்கத்துல தெரியுதா இருக்கும். வடக்கு பக்கத்துல போனா ஆமா தெரியுதா இருக்கும். இப்படி பார்த்தா மேற்கு பக்கத்துல இருக்கும். மேற்கு பக்கம் தெரியும் தெரியும். சரி நான் போய் ஒரு வேலை தெரியாம தர்மம் தோரேன தட்டிடுறேன் தாத்தா. டேய் பக்கங்கிறது யாரு இருக்குவா? உனக்கு எதிரி வீமங்கிறடா. போய் தர்மம் தோரேன தட்டிட்டா அவன் கதவை திறக்கிறானே இல்லையா? அது கரியை ஏற்கிற பையன் கதவை திறந்து முன்ன வெளியே வருவான். பார்த்தா விடுவானா? எழுப்படா வந்து போயா எழுப்படா கை போட்டு எழுப்புறியா? அவனுக்கு பையில அடிக்குது. இப்படி சென்ற ஆமா அந்த சகாயம் கூட விட மாட்டான். கையில ஆயுதம் இல்லாமல் நிராயுத பாணியாக இரவு நேரத்துல நிராயுத பாணியா போகணும். கையில ஆயுதம் இல்லாம ராஜியோட அகற்றி விட்டு நிராயுத பாணியா போனா போய் சத்தியமான பஸ்ட் யாருக்கிட்ட சகாதேவன் சத்தி வாங்கிக்கணும். சகாதேவன் சத்தியமான கூட தப்பிச்சு கூட வச்சுக்கோ. அவன் சகாதேவன் சொல்லுவான், யாருக்கிட்ட போறதுன்னு சொல்லுவான். ஆகிட்டு தாத்தா அப்படி இருந்தாலும் நிராயுத பாணியா சென்று வரணும். கையில ஆயுதம் இல்லாம போனோம். போய் நான் அவங்ககிட்ட முகத்தை கட்டிட்டு வரணும். தாத்தா நான் இந்த மாதிரி பாத்துக்கிறேன். வாடா போயிட்டு வச்சாரா இப்ப சகாதேவன்கிட்ட நம்ம போகணும். ஆமா இரவு நேரத்துல போகணும். இரவு நேரத்துல போனா எந்த பொம்மை நாட்டினா விடுவாளா? விட மாட்டாங்க. விடுவாளான்னு கேட்கலாம். அவன் என்ன சொல்லுவா? எவகிட்ட போய் இந்த ஒரு நேரத்துக்கு என்னன்னு கேக்குவா? எவகிட்ட போய் இந்த எங்க வீட்டுல சந்தேகம் வந்து ஆமா ஆமா அதனால எங்க வீட்டுக்காரிக்கும் தெரியக்கூடாது. ஆமாங்க நான் போறதை தெரிஞ்சாங்க கம்முனுக்கு வாங்கலாம் பாண்டவர் இருக்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கும் தெரியக்கூடாது. அப்படி போகணும்னா நேச்சில் தான் போகணும். இப்ப பண்டாட்டிய கூப்பிட்டு என்ன பண்ணணும் தெரியுமா? சகாதேவன்கிட்ட போறதுக்குள்ள கூட்டுக்காரிக்கிட்ட போகணும் நாம. இப்ப யாருக்கு போறதா இல்ல நீ போற? நீங்க போறது மகாராஜா. எப்படியா மகனே நீங்க கூட வச்சிருந்தாக்க என் விஷயம் ஆபத்து நீ சீக்கிரம் பொண்டாட்டியை கொண்டு வா. பொண்டாட்டியை நான் சாப்பிட்டு அவளை தூங்க வச்சுதான் நாம போயிடலாம். இல்லைன்னா உங்களை எல்லாம் நாய் கூட இருக்காது.
இவன் பாடு ஓடி அவன் பசங்கடியாக்கா உன்னை வியாசம் படுத்துறானேம்மா நீ என்ன போட்டு வாங்க எடுத்துடா மக்கள் நடக்கிறனா ஊக்கு கொடுனா நான் ஒரு 1000 ரூபாய் கொண்டு போக போனா பெருசா கொடுத்தான் 10 ரூபாய் போயா போயா
தூங்கலான்னு பாருங்க பரிசையா முடியாப்பா அப்படி யாரு பேச மாட்டாங்க அந்த பக்கம் போ சாவடியா இதே கூட்டியா அதான் போய் வா வா கழுக்காட்டு நிறைய விஷயம் என்ன பண்ணுங்கன்னா ஒரு கிடத்தார மொண்டி கிடத்தாரு நேரே பிரிச்சு கூத்துல ஏச்சுப்படா கொண்டு போய் குச்சி குடத்துல நெட்டு பாரு ஒரே காக்கா குறி ஒண்ணு நடாது என்ன வேணும் அந்த காசு வேணுமா இதுக்கா சார் நானு தான் நாராயண காலையில் அப்பா இவ்வளோ இருக்கு போதுனா அவரு என்ன மனசு பாரு எனக்கு கஷ்டம் உட்காந்துக்கிறாரு நந்தி வேலைக்கெல்லாம் எதுக்கிட்ட ஆகாது நான் நேற்று போய் ஜிஹெச்சில் கருப்பு எடுத்து வந்தேக்கா நான் யாருக்கு போய் என்னடா வேணும் புண்ணா புண்ணா புண்ணுலடா பொண்ணு அது புண்ணு இல்ல பொண்ணு பொண்ணு என்ன வேணும்னு கேளுங்க பைசா 500 ரூபாய் வேணும் குடு குடு இல்ல இவன் குரல பார்த்தா இங்க கேட்க மாதிரி இருக்குது முன்னே கஷ்டமாயிட்டா போன்
பழனி பஞ்சாமரத்தை கூட இவன் சூத்துக்கு பின்னாடி தான்டா. பஞ்சாமரத்து பள்ளியில் இருக்குது. இங்க என்ன இருக்குது? பாப்பா பாவா நிக்குது பஞ்சாமரத்தான். பாவாடி சொல்லாக்குதுன்ற. அது எப்படி பாத்துறீங்க? நக்கி பாரு. எப்பா நீ வேணாங்க. ஏன்னா நான் கேட்டாலும் கேட்கும் பையா. இல்லை ஜேசிபிள் மண் வர சொல்ற மேலாக்கின கல் வந்து தர 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 மேலா இருக்குன்னு போயிடுது. நீ என்னாடி கை ஒரு முளத்து கையும் உள்ளாத அப்படி விடுறாங்கக்கா. இந்த மத்தாளக்காரன் சுஜில் வைக்கிறான் கை. நீ எங்கடா வைக்கிற? அவனை சூத்துல வச்சு பையனா அங்க வச்சு நல்லாக்குமா? ஏய் அவர் மங்கடிக்காக மயில் மீதில் சென்றாரே. சரியான ஒரு ஆம்பளை நானும் வருவான். நானும் வந்துருக்கேன். நானும் மினுமினு சில கட்டி எவடியா நில்றியா? ஆரப்பாத்தி தேவடியா போட்டு போடுறான். இல்ல ஆரப்பாத்தி தேவடியாங்கற வப்பன ஆரப்பாத்தி கேக்குறது ஆரப்பாத்தி தேவடியாங்கற ஏடி வப்பன வாத்தவளே யார் அவங்க அப்பா? அடி அடி ஆட்டுக்குட்டி மாமாவா பாரு. இவன் ஆம்பளையா பொம்பளையா பொம்பளையா என்னன்னு கேளு. கம்பெனிக்கார வரையும் நீ அறுத்து பொம்பளையா, நீ அறுக்காத பொம்பளையா, இல்ல செதுக்குன்னு பொம்பளையா, இல்ல செதுக்கான பொம்பளையா, இரு குஞ்சுக்குத பா. இல்ல பொம்பளைய பாருங்கடா. தேவடியாக்கார வரையும் நான் பொண்ணாசு கம்பெனி ஆட முடியாது. இல்ல ராத்திரி கூட நீ ஒரு வேஷம் ஆடல. எப்படி ஆட பொண்ணாசு ஆமா. தேவடியா ஆன பரதநாட்டியத்தை பார்த்து ஏய் இறுதி முடிஞ்சு நிறுத்தி பொல்லு உள்ள தண்ணியா. இல்ல தேவடிய பொண்ணுங்க சாடும்புக்கு வான போன் பண்ணி கூட்டு வந்தா கண்டார ஓடி கூட்டு வந்து பேட் சட்டை போட்டு வெளிய விட்டு. ஏய் இங்க பாரு. பொண்ணுவா சாமறனா பொண்ணுவா சாமறனா இப்படி இந்த ஆகாச சாவன பாரு இப்படி முள வேணும். அவங்க பொண்ணுவா சாம முடியுமா? மொல்லையா? ஓ அது இல்ல அது வேகத்தோட வேகத்தோடயா? எங்க வந்து வந்தாரியா? ஆமா அது மாதிரி இது மேல ஏறி இறங்க அப்படி நீ பார்த்த உடனே நீ பார்த்த உடனே ஆமா எபா இருக்குது என்ன பண்றது இல்லையா? பாப்பா உன்னை பார்த்த உடனே எனக்கு எப்படி கேது? மாமா சொல்றேன். சுரங்கனிக்கு மாலிகங்கம்மா பாப்பா பத்ரபாளைக்கு நீங்க வந்து பாருங்க. மருது மலைக்கு வந்து பாருங்க. மனமோடு பேசி பாருங்க.
தீராத நோய் எல்லாம் தீர்ந்து போடுங்க. தீரவட்டம் வந்து நீ ஓடுங்க பாவலையா நீ சொல்லி பார்க்கலாம். நான் கோயில் பூச்சேரி இருக்குமா இந்த வாய்ப்பு சொல்ல வந்துருக்கிறேன்னா என்ன நீ பண்ண சொல்லி சொல்லுவேன். அன்னைக்கு ஒரு ஆள் வந்து அங்க பண்ணாங்க, இன்னைக்கு ஒரு ஆள் வந்து இங்க பண்ணிக்கிறாரு. இதுக்கே வராங்க எல்லாம் வருவாங்க. அதுக்கெல்லாம் பயப்படும் நானும் இல்லையா. நான் எட்டு மட்டும் பாக்குவேன். எப்பேற்பட்ட புடுக்கதால கரு கையில கொத்தோட பிடிக்கிட்டு சாட்டி போய் நிற்கிற எப்படியா கண்ணு பாரு கல்யாணம் மூத்த பாரு மூணு தோளாற மாதிரி நீ வாயு பாரு வண்டி இருக்கு வாயாட்டம் உன் பதனா வாயில போற பல்லு மலை பார்க்கணும் உன் கடவாளி கழி உன் அண்ணாட்டுல புண்ணாக்கு புரியல சொல்லுக்கு பதில் சொல்லிடியா சாண்டு மரம் ஒண்ணு மரம் போட்டு வாங்க சாண்டு எல்லாம் போய் நம்ம பேரு எல்லாரும் கூட்டி குடிச்சோம். அதனால பாப்பான மனம் அதனால நாடகம் என்றால் நகைச்சுவை தேவை. கதை வசம் சொன்னா கதை சொன்னா யாரும் சிரிக்க மாட்டாங்க. கதை சொன்னா 60 வயசு 70 வயசுக்குறாங்க பாத்தியா, அவங்க என்ன ஒரு 4 பேர் கதை கேட்டு உட்காந்து பாத்தியா. இவங்க கதையை சொன்னா வச்சுக்க வீட்டு போய் படுத்து தூங்கிடுவாங்க. 4 பேருக்கு ஒசரம் கதை சொன்னா அது நாடகம் கிடையாது. காத்தால யாரு அக்காடி வாடி போடி பரவாயில்லையா கதை சொல்லணும்னா நீங்க தான் சொன்னீங்களா இது ஒண்ணு பாரம்பரிய கூடுங்கிறாங்க ஆட்டாட கூடுங்கிறாங்க. ஆடல் பாரி தமாசு கதை எல்லாம் கலந்து வந்தாதான் நாடகம். கை எடுத்துரு பொம்மநாட்டி வாடியை கண்டவன காசில போய் குளிச்சுட்டு வரேன் மகன். நானு பொம்மநாட்டி வாடியே இப்ப ஆட கூட ஒடி மாதிரி பத்திரமும் கிளி மாதிரி கேசாராம். அங்க ஒருத்தர் சொல்றாரு சும்மா இதே பண்ணிக்கிற கதை ஓட்டுன்னு என்னடா பேய் பிடிச்சி இதை ஓடுறதுக்கு ஞாபகம் போப்பாங்க. என்ன கதை கேக்குற கதையா? என்ன கதை கேக்குற கதையா? எனக்கா ஏன் நீ ஓட்டுறியா? பேர் நாடகம் கிடையாது இல்லையா. சமாளம் செய்யணும் அப்ப ஜனம் சிரிக்கும், தூக்கம் வராது, தூங்காது. ஒருத்தருக்கு ஒருத்தர் காசு சொல்லி ஆட்டாம வச்சுக்க காத்தாலும் சொல்லுவாங்க யாரா பெண்ணாரத்தார வந்து குறைஞ்சு நாடகம் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சான். கொண்டு ஒரு இன்னைக்கு ஒரு நாடகம் விட்டாடி நல்லா ஆறாண்டு கொண்டு விட்டாங்க. அதுவே எனக்கு கூதி ஆட்டானாங்களா அப்படி இருவாங்க. பொம்பளைக்கு போறான் கதை சொல்றதுக்கும் தெரியும், தமாஷ் பண்றதுக்கும் தெரியும், காமெடி பேசுறதுக்கும் தெரியும், எல்லாம் தெரியும். தெரியுதான் ஆட்ட ஆட வந்துங்கிறாங்க. ஆட்டக்காரர் என்னைக்கும் ஆடுறக்குள்ள கொலக்கூடாது. வாட்ஸ்அப் கல்லு போட்டாடி வட கூதி யாரு ஏய் எங்களுக்கு சின்ன இல்ல நான் பெரிய இடத்த பொம்பளை. ஆமா அப்படி பலராம சக்கரவர்த்திக்கும் ரேவதி அம்மையருக்கும்
வளர்ப்பு மகளா இருக்கக்கூடிய சரி அண்ணா வந்துடுறியா? போட்டுக்கலாம். இதே இப்ப நாகப்பம் படம் எடுத்து நாடுற அப்படி ஆடு மாட்டேங்கிறாங்க. 2 அடி அடி 2 அடி அடி 2 அடி அடி திருமணம் எல்லாம் ஏமா ஆட்டு கொட்டை பின்னாடி போறாங்க. வாடாங்க. அப்படி பலராமா சக்கரவர்த்திக்கும் ரேவதி அம்மையருக்கு பிறந்த என்னுடைய பேரும் பான்மதி. ஆகட்டம்மா. பான் என்றால் என்ன? அழகு. பான் என்றால் சந்திரன். சூரியன். ஆமா. மதி என்றால் சந்திரன். ஆமா. இல்லையா? இருவருக்கும் எனக்கு பேர் வச்சது யார் தெரியுமா? என் சித்தப்பாக விளங்கக்கூடிய சாட்சாதி ஆண்டவர் என்னை பார்த்தாரு. கானகத்திலே ஒரு யானை வயிற்றிலே குழந்தையாக பிறந்து குவா குவா என்று கத்திருக்கக்கூடிய யாரும் அந்த வழியாக பலராம சக்கரவர்த்தி வேட்டையாட வருகிறார் இல்லையா? இந்த குழந்தையை கண்டு இந்த குழந்தைய இப்படி கத்துக்கிறது சொல்லி நம்மளுக்கு அவருக்கு குழந்தை கிடையாது. அதனால இந்த குழந்தையை நாமளே வளர்த்து விடலாம்னு சொல்லி அரண்மனை எடுத்து செல்லக்கூடிய யாரும் அந்த இடத்துல பார்த்தாரு. சாட்சாதி ஆண்டவர் பார்த்து இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கு ஒப்பாக இருந்தபடினால எனக்கு பான்மதி என்று பெயர் வச்சாரு சித்தப்பா. இல்லையா? அப்படி எங்களுக்கு பிறந்த இடத்துல வந்த பேரு பான்மதி. அப்படி பான்மதியாக இருந்தாலும் நான் புகுந்த இடத்துல எனக்கு ஒரு பேரு. என்ன பேரு? அவனை சொல்லக்கூடிய 56 நாடு 56 நாட்டுக்கும் தலைநகரமாக விளங்கக்கூடிய டெல்லி ஆகிய அஸ்தாபுரம். இது டெல்லி ஆகிய அஸ்தாபுரம். அஸ்தாபுரத்து வேந்தர் யாரு? அரவ கொடி படைத்து மன்னரு கையில திணறையுடையவர். அரவ கொடி படைத்து யாரு? அண்ணவரு மணந்தபடினால என் மாமியாராக வைத்த பேரு காந்தாரி அம்மை வைத்த பேரு. இந்த பெரிய வீட்டுக்கு முதலாக மருமகளாக வந்தபடியால எனக்கு பெருந்திருவா அப்படின்னு மாமியார் பேர் வச்சார். பாட்டு வேணாம் ஒண்ணு வேணாம் அப்படியே பார்த்து யாராவது பாட்டு நாட்டுக்கு நாடு மகநாடு மற்ற நாடுக்கு சிறப்போங்கி கொடுக்க பிறந்த வள்ளலாக வைத்து பணத்தை கொடுத்து பால் சபையை வாழ்த்த வேண்டும் இல்லையா? காசை கொடுத்து கர்மத்தை போக்க வேண்டும். பணத்தை கொடுத்து நம்ம செய்த பாவங்களை போக்க வேண்டும். காசு கொடுத்தா பாவம் போறத இல்லையா? நாம இருக்கு நினைக்கக்கூடிய இஷ்டக்குள்ள தெய்வத்து மேலேயும் நம்ம முன்னோர்கள் மாண்டு மடிக்கிறாங்க பத்தியா? அவங்க மேலே பால் சபையில பணத்தை கொடுத்து வாத்தணும். அதனால அதுக்காக தான் பணம் கொடுத்து வாத்துறது. காசு ஜோபிடி மீதி இருக்குதுன்னு சொல்லி கொடுக்கறதுல அப்படி இருந்தாலும் அப்பேரு உங்களை வைத்து அது சிங்காரவேல் அண்ணார் கொடுக்கூட காஞ்சானம் இஷ்டக்குள்ள தெய்வமாக வைத்து சிங்கார மன்னார் கொடுக்கூட காஞ்சானம் இஷ்டக்குள்ள தெய்வமாக வைத்து இங்கே கோயில் கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய முனீஸ்வர சாமியை பணம் கொடுக்க முனீஸ்வர சாமியோ சிங்கார அண்ணார் பாய் கொடுக்க வேண்டும். அவரால் கொடுக்கூட காஞ்சானம் நடைமுறை சிபிஜியும் அதே பொன்னுசாமி கொடுக்கூட காஞ்சானம் இஷ்டக்குள்ள தெய்வமாக வைத்து நெல்லியம்மா சாமி வீல பணம் கொடுக்க நெல்லியம்மா சாமியோ அந்த அண்ணாருக்கு வாங்கி கொடுக்க வேண்டும். அவரால் கொடுக்கிற காஞ்சானம் நடமுறை. ராஜா அப்படி 56 நாட்டை ஆளக்கூடிய பேரரசரை மணந்தபடினால என் மாமியாராக வைத்து காந்தாரி அம்மையர் வைத்த பேரு பெருந்திருவா. ஏய் இடங்கண்டு பேசணும். நானு பெரிய வீட்டு பொம்பளை என்கிட்ட மரியாதை பேசணும். எங்க வீட்டுக்காரரை போட்டதை சட்டணும் இட்டதை கட்டம். அதனால அவர் என்ன சொல்றாரா அதுதான் நடக்கும். காசை மட்டும் வாங்கிட்டு போய் நடத்துறேன். சுப்பிரமணியன் சம்பத் கொடுக்குற சுப்பிரமணியம்
சிவேஜையும் அதே நாட்டு நாடு மகாநாடு பேருமுக வைத்து சம்பத்தன்னார் கொடுக்கிற காஞ்சானம் செத்து சுன்பதி மாதர் வைகுந்த சார்வ சமைப்ப சார்புலப்படி 4ஆம் முத்து வசமிடந்த நம்மளை போல கிடையாது. நம்மளை விட பேருமுக வைத்து பல மேடைகளை ஏறி ஆடியும் பாடியும் பேருமுக எடுத்து அதை விருதுக மாசதாக விளங்கக்கூடிய சுப்பிரமணிய அண்ணார் பணம் கொடுத்து அதே ஆண்டு மண்மனித சுப்பிரமணிய அண்ணாரோ சீடனாக வைத்து அதே சம்பத்தன்னாருக்கு பயன்படுத்த வேண்டும். அவரால் கொடுக்கிற காஞ்சானம் நாடகம் மணிக்கு கலக்காய் மரத்து கொள்ளுக்காய் மேல அதே மாதிரிக்குள்ள மங்கையாக வைத்து ஒப்புடன் முகமிலிருந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லாத கூளையிட்டாலும் அது உண்பதற்கு அமிர்தமாக ஒருவருக்கு அன்னம் கொடுக்கணும்னு சொன்னா முகம் கடுத்து கொடுக்க கூடாது. முக சந்தோஷத்தோடு அன்னம் கொடுக்க வேண்டும். அந்த தத்துவத்தை ஒப்பாக்கி மாதிரிக்குள்ள மங்கையாக வைத்து மூக்கா மாமியார் கொடுக்கிற காஞ்சா இஷ்டகுல தெய்வமாக வைத்து முனீஸ்வர சாமியை பணம் கொடுக்க முனீஸ்வர சாமியோ அந்த மூக்கா மாமியாருக்கு பயன் கொடுக்க வேண்டும். அவரால் கொடுக்கிற காஞ்சா இன்னைக்கு வச்சிலாம நாளைக்கு நைட் சிவேஜியும் அதை 6 ஒன்றாக வைத்து கருங்கண்ணார் கொடுக்கிற காஞ்சானம் இஷ்டகுல தெய்வமாக வைத்து அதை முனீஸ்வர சாமியை பணம் கொடுக்க முனீஸ்வர சாமியோ கருங்கண்ணாருக்கு வாங்கி கொடுக்க வேண்டும். அவரால் அடிக்கிற காணிக்கிறார்கள். எப்படி நாளைக்கு ஆகுமா? சிவேஜையும் அதே சம்பத்தனார் கொடுக்கிற காஞ்சானம் நம்மளை போல நாராயணாரியா விளங்கக்கூடிய காளி வியாசனத்து வரப்ப காளி வாதியார் சொல்லக்கூடிய ஜெயமணி சேர்ந்த வாதியாராக விளங்கக்கூடிய காளி வாதியார்களை பணம் கொடுக்க காளி வாதியாரும் அதே சம்பத்தனார் வாங்கி கொடுக்க வேண்டும். அவரால் கொடுக்கிற காஞ்சானம் நடமறைக்கு அதனால அப்படியான அவரை மணந்தபடினாலே எனக்கு பெருந்திரவா என்று பேர் வந்தாலும் இந்த நாள் ஏதற்கானமாக மன்னர் பெருமாள் மறுபடி உத்தரவு. அதனால இந்த அட்டப்ப கொடுங்க. சிவேஜியும் அதே மாதர்குலம் அங்கையாக வைத்து விஜயலட்சுமி அம்மையர் கொடுக்கிற காஞ்சானம் இஷ்டகுல தெய்வமாக வைத்து முனீஸ்வர சாமியில பணம் கொடுக்க முனீஸ்வர சாமியும் விஜயலட்சுமி அம்மையருக்கு பாய் கொடுக்க வேண்டும். அவரால் கொடுக்கிற காஞ்சானம் நடக்கிறது. போய் சின்ன ஒரு வேலை. என்ன வேலை? வண்டி ஓட்டு அதெல்லாம் ரவுண்ட் அடிக்கிட்டா ரவுண்ட் வந்துடும். இவங்க உக்காந்துக்கிறவங்க மேல. ஆமா இப்படி 56 நாட்டுக்கு தலைநகரமாக விளங்கக்கூடிய அஸ்தாவரத்தை ஆளக்கூடிய வேந்தரை உங்கள் தலையிலே பார்த்தா எவ்வாறு எப்படி மதுரை ஐம்பத்தாறு நாட்டுக்கு நான் பேரரசன். ராணினா எப்படி இருக்கணும்? ஏன்னா கம்பீரமா தான் என்ன கட்டணம் போட்டு கட்டணம் இருக்கு. என்ன பேசுறேன்? எனக்கு
இல்ல எங்க வீட்டுக்காரிய பார்த்ததுமே அங்கிருந்து உள்ளாரும் வெளியே வந்து மாமா பையங்க உடம்புல என்ன பின்ன பையன் இல்லாத பையங்க ஏய் பையன் உடம்புல பையன் கண்ட உடனே அப்படி கிடு 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 நாட்டு மக்கள் பூரா காலாடியே போதும் மேணும் என்ன காடுவாடா பேல்ற சிலை கூட பக்கம் நகரதுல மகாராஜா வராரு பையா இளவங்களுக்கு எதனா சொல்லிடுவானா அப்படி பயத்துல அப்படி உக்காந்துக்கிறாங்க பாவம் அங்க இருக்கட்டு போய் பேசுறா ஏய் அங்க சக்காஜா இருக்கிறாங்க அப்படி மாட்டா சக்காஜா இருக்கு என்ன கூட சும்மா அப்படி இருந்தாலும் ஓடி ஓடி வந்து என்னுடைய பாத தப்பஞ்சதுனால இந்த கடல் சந்த உலகத்துல நீ எப்படி எப்படியா அது வந்து பாதி தடா புத்தமாதே சோச்சட்ல தண்ணி ஊத்தாம வந்துட்டாங்களா பேசுறாங்க அடிக்கிறதுக்கு இல்ல எந்த வியாசக்காரர் போராடி போனாலும் சரி எனக்கு கண்ட என்னான்னு தெரியல ஆமாவும் 4 3 தூக்கி வராங்க கை வித்தியாசா இவன் எப்படி அடிச்சாலும் பொம்னாடி வாங்கிக்கிறான்ற நாட்டுல இருக்கு வந்து மோட்டத்தை குடியும் மோட்டத்தை புத்தி வரும் அப்ப அவர் போய் அவ சொன்னா நீ அதை கேக்குறியா இல்ல கழுவி கண்ணு மாலை சொன்னா என்னுடைய பாதத்தை பணிந்ததுனால சொந்த உலகத்தில் சுகம் பெற்று வாழையடை வாழையாக என்னுடைய ஆசீர்வாதம் பெற்று இங்க அமர்ந்திருந்தது பாரு முனீஸ்வரனுடைய ஆசீர்வாதம் பெற்று நீண்ட காலம் நீ வாழணும். அப்படியா? ஆமா. கணவர் ஆசீர்வாதம் கொடுத்தா கடவுளுடைய ஆசீர்வாதமே தேவையில்லை இல்லையா? அப்படி ஆசீர்வாதம் கொடுத்தால் போராதுனாதா இந்த நாளையிலே வந்து விடையளித்த வல்லவரை நாடு இளைஞர வரவழைத்து சமாசாரம் என்ன எதுக்காக அழைச்ச என்ன காரணமாடி என்ன காரணம் நாலு வருலி யார் வேற எண்ணம் வச்சு ஆமா இன்னைக்கு தான் பொண்டாடி மேல ஒரு ஆசை ஓ இவனால உனக்கு எண்ணமே வேற ஓ இன்னைக்கு என் மேல இருக்கிற எண்ணமே வேற வேற எண்ணம் என்ன ஏன்னா எனக்கு சொன்னாதான் தெரியும் எதுக்காக ஒண்ணு அழைச்சிருங்கிறான் தெரியும் அது பாவம்
நல்லா இல்லையா என் வாய் அருமையா இருக்குது மாமா வாய் மாதிரி ஒரே ஆமணிகள் கூட அல்ல வாய் நானும் ஊர் புறம் சுற்றி வந்துட்டோம் அப்ப தெரிஞ்சுன்னு ஊர் புறா பார்த்து ஏய் என்ன நினைப்பாங்க அடிக்கிறான் ஊர் இருக்கிற ஆமணியில பூரா பார்த்தா நான் நல்லா இருக்குமாப்பா நம்ம வீட்டுக்காராட்டம் வாயா இருக்கான்னு அழகா இருக்குதா அப்படின்னு பார்த்தோம் அந்த ஒரு ஆள் வாய் கூட நல்லா நான் எங்க வீட்டுல ராத்திரி இருக்கிறேன் பவுல் இருக்கிறேங்க என்ன பண்றேன் இவனை காட்டினா பண்ணாங்க இவனை காட்டினா அடிக்கிற காலையில வண்டி பின்னியதான் உமனவா இதே சொல்லி ஆதாரி சொல்லுங்க ஒரு பெண்ணானவ ஆமா ஒரு ஆண்மகனை பார்த்து இவன் அழகா இருக்கிறான் நினைச்சா போதும் அப்பயே அவளுடைய கருப்பு பறி போய் அவ சுவாரமானவன் இல்லையா அதனால எந்த பெண்மணிகளும் ஒரு ஆண்களை பார்த்து இவன் அழகா இருக்கிறான் நினைச்சாவே அவங்ககிட்ட படுத்துதான் வந்து சோரம் போறதில்ல கிடையாது ஆசைப்பட்டால் போதும் அப்பயே அவங்க வந்து கருப்பு பறி போய் போனது வேதம் அதனால யாரையும் பார்க்க கூடாது நான் அப்படி இல்ல மாமா தெய்வமாக்கணும் 24 மணி நேரம் ஒரு ஞாபகம் தவிர ஒரு ஞாபகம் கூட எந்த மட்டுமே நீ பார்க்கணும் மத்ததெல்லாம் பார்க்கணும் அதனால தேவி என்ன காரணம் அது பந்தலுக்கு பகவதி பஞ்சனுக்கு பழம் சொல்லி மாசம் உடனே உன்னால திறக்கிறான் பஞ்சனுக்கு போகணும் நாளைக்கு ஃபுல்லா இந்த ஆளு எனக்கு ஒரு அப்படி ஒரு பசி பசியா ஏன்னாடி பஞ்சனிக்கு போனன்ற பசின்ற சாப்பிடாம போனாக்க வேலை வேலை வந்துருந்தியா இப்ப நீ பக்கம் ஒரு மனுஷன் சாப்பிடாம பஞ்சனிக்கு போனா வேலை வேலைன்னு வந்து காலை கழுத்துல வந்து தூங்கிடுவான் வேலை நடக்காது அதனால திருச்சியா சாப்பிட்டு தான் பஞ்சனிக்கு போகணும் ஆமா அதனால சாதாரண பொண்ணு ஆகிட்டு ஆகிட்டுங்க கேளுங்களே நாடா இந்த பஞ்சனைக்கு போக வேணும்னு சொன்னா சாப்பிட்டுதான் வேலை செய்யணும்ன்ற இதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கிடைக்காது சாப்பிட்டாதான் நீ உடம்புக்கு தெரிஞ்சு வரும் அதனால சாப்பாடு எடுத்துக்கலாம் பாரு தெரியுமா போசா கொடுப்பாங்க புண்ணாக்கு கொடுப்பாங்க தேங்காய் கொடுப்பாங்க மாங்காய் கொடுப்பாங்க எல்லாம் கொடுப்பாங்க பெருமையா மாத்திரை கொடுக்குறாங்க அந்த எதுக்குள்ள மாத்திரை போட்டுக்கிற நீ தெரியுமே எனக்கு காலையில 6 மணிக்கே மாத்திரை கொடுக்கறதுனா எப்படி
சாப்பாடு போட்டு வந்து எனக்கு ஓட்டினியா பார்த்து இருந்து நம்ம போய் சொன்ன மாதிரியா நீங்களும் பார்த்த மாதிரி 50 வாரம் பார்த்து நான் முடியுங்களா சாப்பாடு சாப்பாடு எனக்கு ஓட்டினியா எங்கடா எனக்கு வாயில சாப்பாடு காணும் எதுவுமே காணும் நீ சாப்பிட்டியா வாங்கி வச்சுங்க சாப்பிடு இத பார்த்தா இன்னொரு நாளைக்கு அண்ணா வாழ்ப்பாங்க என்ன வருமா மகாராஜா சாப்பிடு பெருமாளுக்கு எனக்கு சாப்பாடு போட்டு எனக்கு சாப்பாடு போல இருந்தாலே சாப்பிட்ட மாதிரி ஒரு யா போட்டு ஒரு கௌரவத்துக்கு வாழ்ந்துக்கணும் என்ன பண்றது சாப்பிட்டு ஜாஸ்தி சாப்பிட்டுக்கிற அதான் புட்டின்னு வந்துக்குது இப்ப சாப்பாடு சாப்பிட்டாச்சு இரவு நேரத்துல நம்ம உறங்கணும் பஞ்சனி அலங்காரம் செஞ்சு பஞ்சனி போடலான்றியா பாய் வேற இந்த ஓம்பர் ஊம்புக்கு ஒரு பாய் வேற கேள்பத்து பண்ண ஆகாது நல்ல பாய் வேறங்க பாவம் யாருக்கு வைக்கிறது 20 அடி சமாதானம் நல்ல கந்தறாரு ஐயா வாடா நீ நான் படுக்கிறது அது ஒரு நாள் படுத்துங்க அன்னைக்கு அது ஒரு நாள் படுத்தது அப்படி தான் நினைக்கிறியா அது அன்னைக்கே ஒரு நாள் நான் பாரு நாங்க நீ எங்க படுக்கிற நாங்க ரூமுக்கு போடு நீ போட்டு பாடு அதனால பாரு அந்த நாள் வரதுக்கா பாடு ரூமுக்கு போறா நீங்க சொல்றது ஆத்துறதா மட்டும்தான் உனக்கு வேலை ரூமுக்கு உனக்கு வேலை இல்லை ஒளிமரியை போயிட்டு ரூம் போற வேலை பார்த்து பட்டு போயிடு அடிவா மாமா நான் படிச்சேன் நீ முன்ன படுத்துக்குவேன் என்ன தூங்க வச்சுதான் நீ தூங்கணும் ஓ நான் உன்னி தூங்க வச்சு நான் போகணும் சரி பாடு அப்படி ஆகிட்டேன் அப்பதான் கொஞ்சம் கலப்பான்னு தூங்கிடுவா சரி படுக்கலாம் பார்த்து பார்த்து படுப்பா மாமா மாறா பூசாலைக்குள்ள